ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சுவையான கத்திரிக்காய் துவரம்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார். நீங்களும் செஞ்சு பாருங்க. வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா காயட்டும். தண்ணி காயறக்குள்ளே நான் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்குங்க. இப்போ எடுத்து வச்ச துவரம்பருப்பை தண்ணியில் அலசி வச்சுக்கலாம். தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி வடித்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி காஞ்சிருச்சு. நம்ம அலசி வச்ச துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பை சேர்த்துட்டு நான் 2 தக்காளி சேர்க்குறேன். அந்த 2 தக்காளி நான் ரசத்துக்கு எடுத்துக்குவேன். சாம்பாருக்கு நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்துக்கலாம். இப்போது 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கடலெண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பருப்பு நம்மளுக்கு நல்லா கொதித்து வெந்துருச்சு. பாருங்கள், இப்படி கொதி வரும்போது நம்ம அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பருப்பு பாதி வெந்திருக்கும். திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழித்து 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் மூடி போட்டு மூடிட்டு திறந்து கலந்து விட்டுட்டு இருங்க. மறுபடியும் 5 நிமிஷம் ஆகும்போது நம்மளுக்கு பருப்பு வெந்திருக்கு. திரும்ப மூடி போட்டுருங்க, வேகட்டும். இப்போ நான் 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 3 கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். நான் அந்த 2 தக்காளியும் பருப்பில் இருந்து அதிகமாக இருந்த தண்ணியும் நான் ரசத்துக்கு எடுத்துட்டேன். இப்போ கத்திரிக்காயை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கூடவே மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா பருப்பு கொதிக்குது சாம்பார். நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். திறந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் பாதி வெந்திருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு கரண்டி கடலெண்ணெய் விட்டுருக்குறேன். கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு நல்லா சாம்பாரில் சேர்த்துட்டு நம்ம சாம்பாரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். நம்மளுக்கு நல்லா சாம்பார் ரெடியாக இருக்கும். நான் மல்லி இலை சேர்க்கலை, என்கிட்ட மல்லி இலை இல்லை.
நீங்கள் மல்லி இலை இருந்தால் சேர்த்துக்குங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு சூப்பரான துவரம்பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.